தலைவர் அவர்களுக்கு வணக்கம். நான் கீழத்தோட்டம், பேர் நாடிமுத்து. முஸ்லீம்கள் ஏன் தீவிரவாதிகள்னு சொல்றாங்க? இந்துக்களை சொல்லாம முஸ்லீம்களுடைய தீவிரவாதிகள் பட்டவங்க காரணம் என்ன? மதம் வந்து முஸ்லீம், இந்து மதம், கிறிஸ்தவ மதம் இல்லாமல் முஸ்லீம் மட்டும் மார்க்க மட்டும் ஏன் சொல்ல காரணம் என்ன? மற்றொன்று, மூன்றாவது, இஸ்லாமியர்களுக்கு முஸ்லீமுக்கு வந்து கணவனை மனைவி இழந்தால் மறுமணம் செய்வது காரணம் என்ன? இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் அப்படி அல்ல. இறந்த வாரத்துக்குள்ளேயே என்னுடைய நண்பர்கள் எத்தனை பேர் அதிராமட்டில் இருக்கிறாங்க, விதவை ஆகிறாங்க. இந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுது? இந்த பெண்கள் கணவனை இழந்த பெண்கள் மறுமணம் செய்யறதுக்கு கேக்குறீங்களா? இதாவா? ஆமா, அதான் கேக்குறீங்களா? திருமணம் தலாக்கு ஏற்பட்டாலும் மரணம் ஏற்பட்டாலும் உடனடியாக ஆம்பளையை கல்யாணம் முடிச்சுக்கிறாங்க. பொம்பளைங்க அப்படி இல்லையேன்னு கேட்கிறாரு. சரி, அதான் இதாவு கேட்கிறாரு. அதாவது இரண்டு கேள்வி கேட்கிறார். ஒண்ணு, முஸ்லீம்கள் ஏன் தீவிரவாதிகளா இருக்கிறாங்க, தீவிரவாதிகள் சொல்றாங்களே, எல்லா தீவிரவாத செயல்களையும் முஸ்லீம் தானே செய்யறதா சொல்றாங்க என்பது ஒரு கேள்வி. ரெண்டாவது கேள்வி என்ன கேட்கிறாங்கன்னு கேட்டா, ஒரு கணவன் மனைவி வாழ்றாங்க. கணவன் மனைவி இறந்துட்டான்னு சொன்னா அடுத்த நிமிஷமே கணவன் வந்து வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் கணவன் இறந்துட்டான், மனைவி அடுத்த நிமிஷம் கல்யாணம் பண்ண முடியுமா? முடியாது. அதுக்கு ஒரு 4 மாசம் 10 நாள் டைம் கொடுத்து தான் அந்த பெண்ணுக்கு மறுமணம் செய்ய முடியும். விவாகரத்து பண்ணுனா 3 மாசம் கழிச்சு தான் என்ன செய்ய முடியும்? அந்த மறுமணம் செய்ய முடியும். இது ஆம்பளைக்கு வந்து உடனே கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, பொம்பளைக்கு விவாகரத்து பண்ணுனா ஏன் வந்து உடனே கல்யாணம் பண்ண மாட்டேன், அடுத்த நாள் பண்ண வேண்டியதுதானே அப்படின்றது ரெண்டு கேள்வி. தீவிரவாதத்தை கொஞ்சம் விவரமா சொல்ல வேண்டியதுனால ரெண்டாவது வச்சுக்கிட்டு இதை முதல் சொல்லிவிடுவோம். அதாவது ஆண் பெண் அவங்க வந்து விவாகரத்து பண்ணிட்டாங்கன்னா அல்லது மரணித்து விட்டாங்க, ஆணு கணவன் மனைவி விவாகரத்தில் பிரிஞ்சுட்டாங்க. பிரிஞ்சா உடனே இவர் கல்யாணம் பண்றாரு, உடனே கல்யாணம் பண்ண முடியல பொம்பளைக்கு. கணவன் இறந்துடுறான், மனைவி இறந்துடுறான். இப்படி இறந்துட்டாங்கன்னு சொன்னா மனைவி இறந்தால் உடனே கணவன் கல்யாணம் பண்ணிடுறான். கணவன் இறந்தால் உடனே பண்ணக்கூடாதுன்னு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நீங்க வைக்க கூடாதுன்னு சொல்றீங்களேன்னு கேட்கறாங்க. அதுக்கு வரும். இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இப்ப கணவன் மனைவி வாழ்றாங்க, வாழ்ந்துட்டு இருக்கும்போது கணவன் இறந்துடுறான். இறந்த உடனே அடுத்த நாளே வந்து அந்த நிமிஷமே கணவன் மனைவி உறவு போய்விட்டது. இப்ப இறந்த உடனே கணவன் மனைவி போய்விட்டது. போன பிறகு அந்த பெண்ணு வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணலாமா இல்லையா? பண்ணலாம். கணவன் இல்லாட்டி அடுத்து பண்ண வேண்டியதானே. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, 4 மாசமும் 10 நாளும் 4 மாசமும் 10 நாளும் அவள் வந்து திருமணம் பண்ணாம வெயிட் பண்ணணும். 130 நாள் ஆன பிறகு பிறை கணக்குப்படி வர்றதுனால 126 நாளும் வந்துடும். பிறை கணக்கு தான். அப்ப 130 ஆவரேஜ் வச்சுக்கிறோம். ஒரு 130 நாள் கழிச்ச பிறகுதான் அந்த பெண்ணு வேற கல்யாணம் பண்ணலாம், அதுக்கு முந்தி பண்ணக்கூடாது என்று இருக்குது. இதை வந்து இதாண்டு மார்க்கத்தை சொல்லுவாங்க. ஏன் இந்த வேறுபாடுன்னு கேட்கிறாங்க. இந்த வேறுபாடு எல்லாருக்கும் எளிமையா தெரிஞ்ச வேறுபாடு தான். என்ன வேறுபாடு? இப்ப ஆணு பெண்ணு இல்லறத்துல ஈடுபட்டாங்கன்னு சொன்னா, ஈடுபட்டதன் மூலமாக ஆம்பளைக்கு எதுவும் உண்டாகுமாண்டா ஒண்ணு உண்டாவாது, பொம்பளைக்கு தான் கரு உண்டாகும். இறைவனுடைய படைப்புல வந்து கற்பப்பை வந்து பெண்களுக்கு தான் இருக்கிறது, கருவை சுமக்கக்கூடிய தன்மை அவளுக்கு தான் இருக்கிறது. கல்யாணம் பண்ணி கணவன் இறந்த உடனே இவ வேற கல்யாணம் பண்ணான்னு வைங்க, அந்த நேரத்தில் இவனுடைய கரு ஏதும் கற்பப்பையில் இருந்தால் அது வந்து அவன் அளவு சுமத்தப்பட்டு போயிருப்பான். கல்யாணம் பண்ண உடனே அடுத்த நாள் கல்யாணம் பண்றான். கல்யாணம் பண்ணும்போது 20 நாள் கருவோடு இருக்கிறான். முதல் கணவனுடைய 20 நாள் கருவை சுமந்திருக்கிறார். இப்ப வேற கல்யாணம் பண்ணிட்டா அந்த அவ பெற்றெடுக்கிற பிள்ளைக்கு யார் தகப்பேன்? இந்த 2வது புருஷனா தகப்பேன்பீங்க. ஆனா அது யாருடைய புள்ள? முதல் புருஷனுடைய புள்ள. அப்படிங்கும் பொழுது அதை பைசல் பண்ணிட்டு தானே இங்க வரணும். 4 மாசம் 10 நாள் பார்க்கணும். பார்த்து கருதான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னா புள்ள பெற வரைக்கும் நீடிக்கணும். 4 மாசம் 10 நாள் மட்டும் கிடையாது. அப்படி இல்லைன்னு சொன்னா, எதுவுமே இல்லை, இந்த மாற்றம் தெரியலன்னு சொன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்ப கரு இருப்பது கன்ஃபார்ம் ஆனால் பிரசவிக்கிற வரைக்கும், கரு இல்லைன்னு நல்லா உறுதியா 4 மாசம் 10 நாள் வரைக்கும் பார்த்து தெரிந்து விட்டது என்று சொன்னால் அதுக்கு அடுத்து கல்யாணம் பண்ணலாம். எதுக்கு இது சொல்லப்படுதுன்னு கேட்டா, ஆண் உடனே கல்யாணம் பண்றதுனால அவன் எதையும் சுமந்து கொள்வதில்லை. அப்படித்தானே கடவுள் படைச்சிருக்கான். ஆண் உடலும் பெண் உடலையும் படைத்திருக்கும் பொழுது குடும்ப வாழ்க்கை ஈடுபடுவதனால ஆணுடைய ஒரு பதிவு தான் பெண்ணிடத்தில் இருக்கிறது.
பெண்ணுடைய பதிவு எதுவும் ஆணிடத்துல இல்ல. இவன் கொண்டே இன்னொரு ஆள்கிட்ட கொண்டே எதை சுமத்திட முடியாது. அதனால இந்த குழந்தை விஷயம் முக்கியமான ஒருத்தனுடைய கருவை இன்னொருத்தனுக்குரியதை ஆக்கிட்டோம் என்று சொன்னால் அது பெரிய அநீதி ஆகிவிடும். அவன் பெறாத ஒரு பிள்ளைக்கு அவன் அப்பனாக்கி அவன் சொத்துல பங்கு வாங்கி கொடுத்து அவன் தான் அப்பன்னு காட்டி அது ஒரு நம்மளை அறியாமல் நாம் செய்யற மோசடி. வேணும் செய்யறது இல்ல, நம்மளை அறியாமல் நாம் செய்கிற மோசடியாக ஆகிவிடும் என்கிற காரணத்தினால் இந்த ஒரு சட்டத்தை இஸ்லாம் சொல்வது இது அறிவுபூர்வமான விஷயம். இன்னொரு பெண்களுக்கு மறுமணமே இல்லைன்னு மறுத்துக்கிட்டு இருந்த ஒரு காலத்துல இந்த மறுமணத்தை கொடுக்கும் போது கூட அறிவுபூர்வமாக சயின்டிபிக்காக கூட நிரூபிக்கக்கூடிய வகையில் இஸ்லாம் இந்த சட்டத்தை வழங்கி இருக்கிறது என்ற காரணத்தினால இதுதான் இத்தாவுடைய சட்டம். இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா என்கிற அந்த நூலில் இது குறித்தும் விவரமாக நம்ம நினைச்சிருக்கிறோம், எழுதியிருக்கிறோம். அந்த நூல் அந்த சகோதரருக்கு அட்ரஸ் வாங்கி அனுப்பி வச்சிருங்க. அடுத்ததாக முஸ்லீம்களை ஏன் தீவிரவாதின்னு சொல்றாங்க அனுப்புகிறார். இது ஒரு முக்கியமான ஆழமான கேள்வி. ஏன் அப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, மீடியாக்கள் ஊடகங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா முஸ்லிம் தீவிரவாதி முஸ்லிம் தீவிரவாதி முஸ்லிம் தீவிரவாதிங்கிற பேரை தான் திருப்பி 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 மேற்கத்திய ஊடகங்களும் நம்ம நாட்டில் உள்ள ஊடகங்களும் என்ன செய்யறாங்க, பதிவிட்டு கொண்டு இருக்கிறார்கள். இதுக்கு என்ன அடிப்படையான காரணம்னு கேட்டீங்கன்னா, தீவிரவாதம்ங்கிறது என்னது, ஆயுதம் தாங்கி பதிலடி கொடுக்கறத தீவிரவாதம் வச்சிருக்காங்க. இந்த ஒரு தன்மை எல்லா சமூகத்திலும் கொஞ்சம் பேர் இருக்கு. ஆயுதம் தாங்கிற முஸ்லீம்ல மட்டும் இருக்க மாட்டான், எல்லா ஜாதியில எல்லா மதத்துல எல்லா மொழியில எல்லா நாட்டில் எல்லா கலாச்சார மக்கள்கிட்டையும் ஒரு சின்ன ஒரு நம்பர்ல இப்படிப்பட்டவன் இருந்து கொண்டேதான் இருப்பான். ஆனால் வேற வேற சமுதாயத்தில் இருக்கும் பொழுது அதுக்கு மதசாயம் பூச மாட்டாங்க. அதுக்கு என்ன செய்வாங்க, மதசாயம் பூசாம ஒரு இளைஞன் கைதும்பாங்க. அவனே முஸ்லீமா இருந்தான்னா முஸ்லீம் தீவிரவாதி கைது போட்டுருவாங்க. ஒரு கந்தசாமி வெடிகின்றோட பிடி வச்சால் பேப்பர்ல எப்படி செய்து வரேன், ஒரு இளைஞன் கைது, ஒரு நடுத்தர வர்க்கத்து வாலிபன் கைது. அவன் யாரு, அவன் பேர் என்ன, அவனுடைய மதம் என்ன, அது பண்ணும்ல, அது போட மாட்டாங்க. நீ எந்த பேப்பர்ல பாருங்க, இந்த வெடிகுண்டு வரக்கூடிய செய்தியில முஸ்லீம் சம்பந்தப்படாமல் வேற ஒருத்தன் வந்தான்னு சொன்னா அது கிறிஸ்துவ தீவிரவாதி இந்து தீவிரவாதி இந்த மாதிரியான வாசகங்களை கொண்டு எந்த ஊடகமும் எழுதாது. குவியல் குவியலாக எடுத்தார்கள். ஆயுததாரிகள் கைதுன்னு போடுறான் பாருங்க, குவியல் குவியலாக ஆயுதங்களை எடுத்திருக்கிறாங்க. பேப்பர்ல செய்தி எப்படி போடுறான், ஆயுததாரிகள் கைதான். அவன் யாரு, எந்த ஆயுததாரி? அதே நேரத்தில் ஒரு அப்துல் காதர்ங்கிறவன் இது செஞ்சான்னு சொன்னா என்னவாயிரும், முஸ்லிம் தீவிரவாதி கைது. இப்படி போடுறதுனாலதான் நான் இல்லைன்னு சொல்லல, இங்கே நாலு கிறுக்கன் இருப்பான். எல்லா சமூகத்திலும் கிறுக்கன் இருக்கிற மாதிரி எங்க சமூகத்திலையும் சரியாக சிந்தித்து செயல்படுறவன் இருப்பான். சரியா சிந்திக்காம நானும் என்னத்தையா செய்வேன் அப்படின்னு சொல்லி கிறுக்கு பிடிச்சவன் இருக்கத்தான் செய்வான். எல்லா சமூகங்களும் இருக்கிற மாதிரி எங்கெல்லாம் இருப்பான் என்பதை அது மறுத்தால் உண்மைக்கு மாறாய்விடும். இருக்கிறான், கொஞ்சம் அளவுல இருக்கிறார்கள். ஆனால் கணக்கு பண்ணி பார்த்தோமே ஆனால் மற்றவர்கள் ரொம்ப அதிகமா இருக்கிறார்கள். நான் உதாரணத்துக்கு சொல்றேன், இதை தமிழ் ஆதரவாளர்கள் தப்பா எடுத்துக்க கூடாது. விடுதலை புலிகள் ஒரு அமைப்பு போராடினாங்கல்ல, அவங்க இலங்கையில போராடினாங்க. அந்த நாட்டின் பார்வையில நமக்கு தமிழர்கள் போராடினாங்கன்னு ஒரு அர்த்தம் வச்சுக்கிட்டாலும் அந்த நாட்டின் பார்வையில் இது என்னது, தீவிரவாதம். இலங்கை அரசாங்கத்தில் நீங்க அந்த அரசாங்கத்தில் இருந்தா எப்படி நினைப்பீங்க, அதை தீவிரவாதம் நினைப்பீங்க. அப்ப விடுதலை புலிகள் ஆயுதம் எடுத்து என்ன செஞ்சாங்க, விமானத்தை தகர்த்தாங்க, பஸ்ஸுகளை தகர்த்தாங்க, பல இடங்கள்ல நினைஞ்சாங்க உள்ள புகுந்து அடிச்சு பண்ணாங்க. எல்லாம் தனி நாடு கேட்பதற்கு செஞ்ச போராட்டம் நம்ம எடுத்துக்கொள்வோம். அவன் பாசையில தீவிரவாதம் தானே. அவர்கள் மதத்தால் இந்துக்களா தானே இருந்தாங்க. அதையும் யார் இந்துன்னு சொல்லவே இல்லை. விடுதலை புலிகள் பேராளான்னு சொன்னாங்களே தவிர அதை இந்துக்கள் சொல்லவே இல்லை. இதே மாதிரி இந்த கூர்காலாந்து போடாலாந்துன்னா நம்ம நாட்டில் என்ன இருக்குது, தீவிரவாதிகள் ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் முஸ்லீம் கிடையாது. அவங்களுக்குலாம் என்ன போடோ தீவிரவாதிகள், கூர்கா தீவிரவாதிகள் பேரை தவிர அவங்க என்ன மதம் அது சொல்லுது. மதத்தின் பெயரால் அவங்க அடையாளப்படுத்தப்பட மாட்டேங்கிறாங்க. அப்ப எது மட்டும் மதம் வருது, எந்த அளவுக்கு உண்டாங்க. உத்தமபாளையம் தேனி பக்கத்துல ஒரு அப்துல் காதர் பாய் என்ன செஞ்சிட்டாருன்னா ரேஷன் அரிசியை கிடைச்சிருக்காரு கேரளாவுக்கு. இங்க ரேஷன் அரிசி ஃப்ரீயா தர்றான்ல, இலவச அரிசி. அது அந்த கடைக்காரனை செட்டிங் பண்ணி ரேஷன் அரிசியை மூட்டை மூட்டையா கடத்தும் போது மாட்டிக்கிட்டார். யாரு, ஒரு பாய் அப்துல் காதர் பாய் மாட்டிக்கிட்டார். அதை ஜூனியர் உடல்ல பத்திரிகையில போடுறான், எழுதுறான். எப்படி எழுதுறான்னா, அரிசி கடத்திய முஸ்லீம் தீவிரவாதி அது
அரிசி கடத்திய முஸ்லீம் தீவிரவாதி கைதுகிறான். இது ஆயுதம் இல்ல, கத்தி இல்ல, கப்படா இல்ல, குண்டு இல்ல, ஒண்ணுமே இல்ல. இதை எப்படி எழுதுறான்னு கேட்டா, அரிசி கடத்திய முஸ்லீம் தீவிரவாதி, முஸ்லீம் வந்துட்டாலேயே இன்னொரு வார்த்தை சேர்க்கிற தீவிரவாதி சேர்க்கணும் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கு, மூலையில ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அரிசி கடத்தினா கடத்தல்காரன் பரவாயில்லை, முஸ்லீம் தீவிரவாதி கைதுன்னு போட்டாங்க. எதுக்கு சொல்றேன்? இப்படி ஒரு மூளை செலவை செய்யப்பட்டதுனால் இப்படி ஏற்படுதே தவிர எல்லாரும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்ப நக்சலைட்டுகள் இருக்காங்க, மாக்காய்க்க நக்சலைட்டுகள் வந்து ஆந்திராவில் எத்தனை போலீஸ் அடிச்சாங்க, ஸ்டேஷன் கொண்டாங்க, பல காரியங்களை ஏழைகளுக்காக நாங்க செய்யறோம், உரிமைக்கு செய்யறோங்கிறாங்க. அவங்க பார்வையில், அரசாங்கத்தின் பார்வையில் என்னது, அவங்க தீவிரவாதம் செய்யறாங்க. அது என்ன அடையாளம்? நக்சலைட்டு தீவிரவாதி சொல்லி ஒரு ஊரு, நக்சல் பாரிங்கிற ஊரு, அந்த ஊரோட சேர்த்து சொல்றாங்களே தவிர அவங்க யாரு, அவங்க முஸ்லிமா, அவங்க கிறிஸ்துவர், அவங்க யாரு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்ப அதனால உங்களுக்கு என்ன செய்யுதுன்னு கேட்டா, முஸ்லிம் தீவிரவாதி முஸ்லிம் தீவிரவாதி வருவதை தவிர இன்னும் நான் கேட்கிறேன், ஊரறிய உலகறிய இந்த மாதிரி தீவிரவாதங்களை பகிரங்கமா யார் பேசுறான்னு நீங்க பாருங்க. யார் பேசுறா? முஸ்லீம் பேசுறானா? மேடை போட்டு பேசுறாங்க. அவன் பள்ளிவாசலம் அடிக்கும், இதெல்லாம் கொளுத்துவோம், இப்படி நாங்கள் யாரும் பேசுறதே கிடையாது. அப்படி பேசக்கூடியவர்கள் வந்து தொண்டர்கள் போடுறாங்க பேப்பர்ல. என்ன போடுறாங்க? பாபர் மசூதி இடித்த தொண்டர்கள் கைதுன்னு போடுறாங்க. சட்டத்தை மதிக்காம போய் இடிக்கிறாங்க. இடித்தவர்களுக்கு பேர் என்ன? தொண்டர்கள். இது தொண்டா? இது ஒரு கலவரத்தை உண்டாக்குவது தொண்டு சொல்லுவாங்களா யாராச்சும்? தொண்டர்கள் போடுறாங்க. அப்ப இது என்ன மேட்டர்னு கேட்டா, வேண்டுமென்ற இதை செய்யணும்னு ஒரு மூலையில மேற்கத்திய நாடுகள் ஏற்றி வச்சுட்டாங்க. எதனால ஏத்தினாங்கன்னு சொன்னா, மேற்கத்திய கலாச்சாரம் நாசமான கீழ்த்தரமான கலாச்சாரம் அந்த நாட்டில் இருக்குது. என்ன கலாச்சாரம்? எவனை எப்படி வேணாலும் போகலாம், எந்த ஒழுக்கங்களுக்கும் எதுவுமே கிடையாது என்கிற ஒரு கலாச்சாரம் இருக்குது. அதுக்கு சவாலாக இஸ்லாம் தான் இருக்கிறது. ஒழுக்கத்தை சொல்லித்தருது, விபச்சாரத்தை முற்றாக தடுக்க சொல்லுது, மதுபானத்தை நெருங்காதுன்னு சொல்லுது, சூதாடாதுன்னு சொல்லுது. அதுல எல்லாம் அரசாங்கத்துக்கு வருமானம், அதெல்லாம் கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுகிறது. அப்ப இஸ்லாத்தை நோக்கி மக்கள் கூட்டம் கூட்டமா வருவதாக இருந்தால் அதை தடுக்கணும். எப்படி தடுப்பது? இஸ்லாத்தினுடைய கொள்கையை தப்புன்னு சொல்லி தடுக்க முடியாது. சூதாடலாம் நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி தடுக்க முடியாது. என்ன செய்யணும்? இதன் பக்கம் போராளிகள் பயம் காட்டணும். இஸ்லாம் தீவிரவாதம் அப்படி ஆரம்பிச்சு விட்டா மேற்கத்திய நாடுகள் எதுக்காக செஞ்சான்? இஸ்லாத்தை நோக்கி மக்கள் போகிறார்கள், அது போனால் நம்ம சூதாட்ட கிளப்பு நடத்த முடியாது, விபச்சார கிளப்புக்கு மணி அடிச்சிருவாங்க, விபச்சாரத்தை மூடிட்டு போயிருவாங்க, அதன் பக்கம் மக்கள் வரமாட்டார்கள். இப்படின்னு ஒழுக்க கேடுகள் கேடுகட்ட கலாச்சாரத்தை எல்லாம் பிசினஸாக ஆக்கி வைத்திருக்கிறவர்கள் அதை தொடர்ந்து செய்ய வேண்டுமாக இருந்தால் அந்த முஸ்லீமாக யாரும் ஆகக்கூடாது. எப்ப ஆக மாட்டான்? இப்படி பயங்காட்டி விட்டு போயிடாத கொண்டு வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி உங்களோட நெருங்காமல் தடுத்தார்களே, ஆனால் அப்ப அவனுக்கு வளர்ச்சியை தடுத்துடலாம் அப்படி நினைத்து பரப்பினார்கள். ஆனாலும் தாறுமாற பரப்பிட்டு இருக்கு. மேற்கத்திய நாடுகள்ல தான் இன்னொரு 20 ஆண்டுகள்ல முஸ்லீம் மெஜாரிட்டி ஆகிவிடுவாருன்னு அவனே பயப்படுற அளவு வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனா இப்படித்தான் அந்த தீவிரவாதிகள் உண்டாக்குனாங்க. நான் சில உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்றேன். இப்ப இந்தியாவில் நடந்த குண்டு வெடிப்பு வாங்க, உங்களுக்கு புள்ளி விவரத்துனா வேணும். இந்தியாவில் நடந்த குண்டு வெடிப்பு, அந்த குண்டு வெடிப்புல முஸ்லீம்கள் தான் சம்பந்தப்பட்டார்கள் என்று நிரூபிக்கப்பட்டது 2 குண்டு தான். நல்லா விளைவிக்கிறங்க. அந்த குண்டு வெடிப்பு சம்பவங்களை நான் உங்களுக்கு பட்டியலா சொல்றேன். எந்த 2? ஒன்னு, மும்பையில் நடந்த பாபர் மசூதி இடித்த பிறகு ஒரு கலவரம் ஏற்படுகிறது. அந்த கலவரத்தில் முஸ்லிம்களுடைய சொத்து சுகங்கள்லாம் சூறையாடப்படுகிறது. அதுல ஆத்திரப்பட்டு சில முஸ்லிம்கள் வெடிகுண்டு வைக்கணும் என்று சொல்லி வெடிகுண்டு வைத்தார்கள். கைது செய்தார்கள், வழக்கு போட்டார்கள், விசாரிக்கப்பட்டார்கள், நிரூபிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டார்கள். ஒன்று மும்பையில் உள்ளது, அது அந்த கலவரத்திற்கு ரியாக்ஷனாக செஞ்சார்கள். அதுக்கும் செஞ்சிருக்க கூடாது, சட்டப்படிதான் செய்யணும். 2வது குண்டுவெடிப்பு கோயம்புத்தூர். வேற நாட்டில் உள்ள எந்த ஒரு கோயம்புத்தூர் என்னது, அங்க ஒரு கலவரம் நடக்கிறது, 19 முஸ்லிம்கள் கொல்லப்படுறாங்க, 50,000 கோடி சொத்துக்கள் சூறையாடப்படுகிறது, பல பேர் வாகனங்கள் தீ வைத்து கொளுத்தப்படுகிறது, கடைகள்லாம் நொறுக்கப்படுகிறது. அவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்ட உடனே அதுல கிறுக்கு பிடிச்ச சில பேர் செஞ்சாங்க, குண்டு வச்சு அப்பாவிகளை கொலை செஞ்சாங்க. அது ஒரு சம்பவம். அதுவும் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணப்பட்டு விசாரிக்கப்பட்டு நீதிமன்றத்தில் குற்றவாளிகள் தீர்ப்பும் சொல்லப்பட்டு விட்டது. இந்த 2ல தான் முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்டார்கள் வருது. மீதி உள்ளதுனா என்ன? இப்ப உதாரணமா மாலேகான் குண்டு வெடிப்பு. மாலேகான்கிற ஒரு இடத்துல ஒரு குண்டு வெடிப்பு நடக்குது. அந்த குண்டு வெடிப்பு நடந்தவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அந்த இடத்துல துப்பி உருது மொழி பிரசுரம் எல்லாம் பரப்பி விட்டு ஒழிப்பிட்டாங்க. உடனே என்ன செஞ்சாங்க அரசாங்கத்தில்,
அங்க இருந்த முஸ்லீம் பசங்களை எல்லாம் பிடிச்சி உள்ள போட்டாங்க. முஸ்லீம் தான் கொண்டு வச்சான்னு சொல்லி. அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா உள்ள முஸ்லீம்கள்லாம் கடுமையான போராட்டம் பண்ணி, ஏன்டா எங்க இடத்துல கொண்டு வச்சிருக்கிறான், அதுல நாங்க செத்து போயிருக்கிறோம், எங்க ஆளுக்கு நீ கைது பண்ணுவியா என்று சொல்லி போராட்டம் பண்ண பிறகு விசேஷ அதிரடி விசாரணை குழுன்னு ஒண்ணு போடுறாங்க. அவங்க விசாரிச்சா என்ன ஆகுதுன்னு கேட்டா, பிரக்யா சிங் என்ற ஒரு பொம்பளை சாமியார், பெண் சாமியார், அவர் தான் இந்த குண்டு வச்சிருக்கிறார். ஏன் எதை செய்யறாங்கன்னு கேட்டா, அந்த இடத்தில் ஒரு 2 வீலர் சிக்குது, இருசக்கர வாகனம், அதனுடைய சேஸ் நம்பர் மாற்ற முடியாது. அந்த 2 வீலர் வாகனத்தில் சேஸ் நம்பர் எடுக்கிறாங்க. எடுத்து இது எந்த வண்டி, இதன் மாடல் எது, இது எந்த மாநிலத்தில் எப்போது விற்கப்பட்டது, கடைசியா யார் வாங்கினது என்கிற விவரத்தை அரசாங்கத்துக்கு எடுக்க முடியும். அதை வச்சு எடுக்கிறாங்க. அது குஜராத்தில் பில் போடப்பட்டிருக்கிறது. குண்டு வெடிச்சதே மகாராஷ்டிராவில், மாலேகான்ங்கிறது மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கிறது. அத வண்டி வாங்கினது எங்கன்னா குஜராத்தில். யாருக்கு போயிருக்குன்னு கேட்டா, அந்த பிரக்யா சிங்கிற சாமியார் ஒரு மடம் வச்சிருக்கா இல்லையா, அந்த பெண் துறவி, அந்த துறவியுடைய இடத்துக்கு போகுது. இத நூல் பிடிச்சு உள்ள போனா இங்க பரத்தி விட்டாங்க, இல்ல உருது பிரசுரம் அதெல்லாம் அங்க இருக்குது. அந்த மடத்துக்குள்ள உருதுல போட்டு விட்டா முஸ்லீம் செஞ்சா நம்புவான்ல அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை கைது செய்து, சாமியாரை கைது செய்து கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் சிறையில் இருந்தார். இப்ப மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு ஜாமீன்ல வெளியே விட்டு இப்ப எம்பி ஆகிருச்சாமா. வழக்குல நடந்துகிட்டு இருக்கிறது. குண்டு வைத்த வழக்கில் அவர்தான் செய்தார் என்று நிரூபிக்கப்பட்டவர் இன்னைக்கு நாடாளுமன்ற எம்பி. இப்ப நான் கேட்கிறேன், இது என்ன தீவிரவாதம்? இது இந்த குண்டு வெடிப்புக்கு யார சொல்லுவீங்க? சம்ஜோதா எக்ஸ்பிரஸ் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வாஜ்பாய் இருக்கும் பொழுது ட்ரெயின் விட்டார், சம்ஜோதா எக்ஸ்பிரஸ் சொல்லிட்டு ரயில் போக்குவரத்து. அந்த ரயில் போக்குவரத்து அந்த ரயிலையும் குண்டு வைக்குது, அதுலயும் பலரும் சாவுறாங்க. அந்த விஷயத்திலே முஸ்லீம்களை கைது பண்ணாங்க. ஆனால் அதையும் இந்த சாமியார் தான் செஞ்சிருக்கிறாங்க. இந்த சாமியார் செய்யும் பொழுது ராணுவத்தில் பயன்படுத்துகிற ஆர்டிஎக்ஸ், இந்த வெடி மருந்து இருக்குல்ல, வெடி மருந்து ஜெலட்டின் ஒண்ணு இருக்குது. ஜெலட்டின் அந்த பாறைகள்லாம் உடைப்பாங்கல்ல, அதுக்கு உள்ளது. அது இங்கே கிடைக்கும். நீங்க லைசன்ஸ் வச்சிருந்தீங்கன்னா பாறை உடைக்கிறதுக்கு கடைகளில் கிடைக்கும். அதை வெடிபொருளாக பயன்படுத்தி வெடிக்கிறது ஜெலட்டின். இதுதான் உங்களுக்கு எனக்கு மக்களுக்கு கிடைக்கும். ஆர்டிஎக்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லானது. அது பவுடர் மாதிரி வெள்ளையா இருக்கும். அந்த ஆர்டிஎக்ஸ் பவுடர் ராணுவத்தில் மட்டும்தான் இருக்கும், சாதாரண பஜார்ல எல்லாம் கிடைக்காது. அப்ப ராணுவத்தில் பயன்படுத்துகிற ஆர்டிஎக்ஸ் இந்த 2 குண்டு வெடிப்புலையும் பயன்படுத்தப்படுகிறது. இது எப்படின்னு கேட்டா, ஒரு புரோஹித் என்று சொல்லக்கூடிய ஒரு ராணுவ தளபதி அவர் கொடுத்திருக்காரு. அவரும் கைது செய்யப்பட்டார். ராணுவத்தில் இருந்து குண்ட வையி முஸ்லீம்களை பழிய போடும், குண்டை வச்சுட்டு முஸ்லீம்களை பழிய போடுன்னு சொல்லி என்ன செய்யறாங்க, அதுல அந்த ஆர்டிஎக்ஸ் கொடுத்த ராணுவத்தினுடைய தளபதி கைது பண்ணாங்க. அதுக்கு என்ன தீவிரவாதின்னு போடல, அதுவும் முஸ்லீம் ஆரம்பத்தில் முடிச்சுட்டாங்க. பிறகு விசாரணையில வரும்போதுதான் இதை செஞ்சது இவங்க தான் என்ன செய்யுது வெளியே வந்துச்சு. அதே மாதிரி அஜ்மீர் தர்கா குண்டு வெடிப்பு, ஹைதராபாத்ல குண்டு வெடிப்பு, பெங்களூர் குண்டு வெடிப்புன்னு சொல்லி ஏறத்தாழ 17 குண்டு வெடிப்புகள்ல முஸ்லீம்களே இல்லாம இவங்க செஞ்சு விட்டு அக்ஷர்தம் கோயில்ல கூட கொண்டு வச்சாங்க, முஸ்லீம் தான் பிடிச்சாங்க, அதுவும் முஸ்லீம் இல்லன்னு ஆயிடுச்சு. அப்ப இந்த 2ல செஞ்சதை நாங்க ஒத்துக்க செஞ்சாங்க தான். செஞ்சாங்கன்னா ஒரு கலவரம் நடந்ததுக்கு பதிலடின்னு நினைச்சு இவங்க செஞ்சாங்க, தப்பு. ஆனா அவங்க செஞ்சாங்க, அதுக்கு தண்டிக்கப்பட்டார்கள். இந்த 2 கூடவா 17 கூடவா? 17 குண்டு வெடி 17 2 கணக்கு எடுத்து பார்த்தால் யாரை தீவிரவாதி சொல்லணும்? அந்த 17 கூட எப்படி நான் தான் செஞ்சேன் நெஞ்ச நிமித்தி செய்யல, செஞ்சுட்டு முஸ்லீம் செஞ்சான்னு காட்டுற மாதிரி தொப்பி, உருது நோட்டீஸ், உருது பிரசுரம் இதெல்லாம் போட்டு போனா என்ன அர்த்தம்? இதனால் தான் நாங்க தீவிரவாதி ஆயிட்டோம். நல்லா விளங்கிருச்சா? தீவிரவாதி ஆனதுக்கு எதை செஞ்சாலும் நாம முஸ்லீம் தரல போடுற கொள்கை வைத்திருக்கிறார்கள். எங்க மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும், இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும், ஒரு உயிரை ஒருவன் கொலை செய்தால் உலக மக்களை எல்லாம் கொலை செய்தவனை போல அப்படின்னு குர்ஆன்ல வசனம் இருக்குது. ஒரு உயிரை வாழ செய்தால் உலக மக்களை எல்லாம் வாழ செய்யறவன் உயிரை கொல்லக்கூடாது. ஒரு எறும்ப உனக்கு படைக்க இயலுமா? ஒரு ஈய படைக்க இயலுமா? உசுர் சாதாரணமா? ஒரு கத்தரிக்காய் உயிர் இல்லாத அந்த கத்தரிக்காய் உன்னால உருவாக்க முடியுமா? முடியாது. அப்ப நீ ஒரு மனுஷனை போய் எப்படா கொல்றீங்க? நீ நட படைச்சாத அப்படின்னு கேட்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். ஒரே ஒரு விஷயத்திற்கு அனுமதி இருக்கிறது. என்ன விஷயம்? ஒரு அரசாங்கம் ஒரு குற்றத்திற்கு மரண தண்டனை கொடுக்கல, அப்ப உசுர வாங்கத்தான் செய்யுது. ஒருத்தன் கொலை பண்ணிவிட்டான், குடிச்சு கொண்டாந்து அரசாங்கம் கொலை செய்யுது, இதுக்கு அனுமதி இருக்கீங்க. அவன் கொலை செஞ்சவனுக்கு கொலை செஞ்சாதான் நாளைக்கு கொலை நடக்காது. இந்த கொலை இஸ்லாத்தில் அனுமதி இருக்கிறது. அதே மாதிரி போர்க்களம்,
ஒரு நாடு இந்தியா இருக்குது, இந்தியாவோட ஒரு நாடு சண்டைக்கு வர்றான், நம்ம என்ன செய்யணும்? கலையை கொடுத்துட்டு இருக்கணுமா? அவனை கொல்லணும், நம்மளை அவன் கொண்டுருவான். இல்லாட்டி யுத்தம் நடக்கும் பொழுது நம்மளை கொள்வதற்கு ஒரு வெளிநாட்டுக்காரன் படையெடுத்து வந்தானேயானால் நம்மை காத்துக் கொள்வதற்காக போர்க்களங்களில் கொள்வது அனுமதி இருக்கிறது. போர்க்களம்னால கொள்வதுதான். போர்க்களம்னா மாலை போட்டு வரவேற்கிறது கிடையாது. போர்க்களத்துக்கு அர்த்தமே என்ன? போர்னாலே சாவடிக்கிறது தான். அப்ப போர்ல வந்து நபிகள் நாயகம் போருக்கு போயிருக்கிறாங்க, எதிரிகளோட சண்டை போட்டிருக்கிறாங்க. அவங்க ராஜாவா இருந்தாங்க. நபிகள் நாயகம் மதகுருவா சாமியாரா இருக்கல, அவர் மதகுருவா இருந்தாரு. அவர் தான் சக்கரவர்த்தியாக இருந்தார், அந்த நாட்டு அதிபதியா இருந்தார். உலகத்திலே பெரிய வல்லரசு முகமது நபியுடைய வல்லரசு தான். இன்றைக்கு எப்படி அமெரிக்கா பெரிய வல்லரசுன்னு சொல்றீங்களோ அந்த மாதிரி 10 வருஷ காலத்தில் அவர் உருவாக்கின சாம்ராஜ்யம் இந்திய நிலப்பரப்புக்கு சமமான சாம்ராஜ்யம். அவ்வளவு பெரிய ஏரியாவை தந்த ஆளுகளை கொண்டு வந்து ஆட்சி பண்ணியார் முகமது நபி. அவரை எதிர்த்து வெளிநாட்டுக்காரங்க படையெடுத்து வரும் பொழுது அவரே தளபதியாக போய் நின்று களத்தில் போர் செய்து அவங்களை ஜெயித்தாரு. அப்ப அவர் வெட்டியிருப்பார், அவங்க வெட்டியிருப்பாங்க, காயம்பட்டாரு, பல்லு உடைக்கப்பட்டாரு, போர்க்களத்தில் நிறைய விழுப்புண்கள் வாங்கினாரு. அதுக்கெல்லாம் பயப்படல. இதுதான் எங்க வரலாற்று இருக்கிறது. யுத்தத்தில் செய்யலாம். நீ முகமது நபி மாதிரி சக்கரவர்த்தியா இருந்தீங்கன்னா ஏதாவது நாட்டுக்காரன் வந்தா அப்ப சண்டைக்கு போ. அப்ப சண்டை என்பது நாடுகளுக்கு மத்தியில் வந்தால் நம்ம நாட்டை காப்பாற்றுவதற்கு நம்ம ஆயுதம் தூக்கலாம். இதுதான் இஸ்லாத்தில் அனுமதி இருக்கு. இங்க போர்க்களத்தில் கூட பெண்கள் குழந்தைகள்லாம் கொல்லப்பட்டு கிடக்கிறது நபிகள் நாயகம் பார்க்கிறாங்க. போர்க்களத்தில் கூட இது செய்யாதீங்க. போர்க்களத்தில் கூட பெண்களை கொள்ளாதீர்கள், சிறுவர்களை கொள்ளாதீர்கள், கல்லாத முதியவர்களை கொள்ளாதீர்கள். போர்க்களத்தில் கொள்ளலாம், எல்லா உலகமும் ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம். அந்த காலத்து சங்ககால இலக்கியங்கள்லாம் புரட்டி பார்த்தீங்கன்னா போர்ல என்ன செய்வாங்க? ஒரு நாடு ஜெயிச்சான்னு சொன்னா அந்த தோத்த நாட்டுக்குள்ள போய் நீர்நிலைகள்லாம் கலக்குவாங்க, விவசாயத்தெல்லாம் அழிப்பாங்க. யானையை விட்டு என்ன செய்வாங்க? விவசாயத்தை அழிப்பாங்க. அங்க உள்ள பொம்பளை எல்லாம் தூக்கிட்டு வருவாங்க, அங்க உள்ள சொத்துக்கள் எல்லாம் சூறையாடுவாங்க. இதுதான் ஜெயித்த நாடுகள் வந்து தோத்த நாடுகள்கிட்ட நடந்து கொண்ட விதம் என்று சங்ககால இலக்கியங்களை நீங்கள் பார்க்கலாம். சங்க இலக்கியங்கள் புத்தக வரலாறு படிச்சு பாத்தீங்கன்னா இப்படித்தான் நடந்திருக்கிறது. இவர் என்ன செஞ்சார்? முகமது நபி ஊரை ஜெயிச்ச உடனே களத்தில் நின்றா கூட பொம்பளை கொள்ளாத, சிறுவரை கொள்ளாத, எந்த பொது சொத்துக்கும் சேதம் விளைவிக்காத, களத்தில் ஆயுதத்துக்கு வெட்ட வர்றாம அவனைத்தான் எதிரி. இதுல என்ன தப்பு இருக்குது? இது ஒண்ணுதான் இஸ்லாத்தில் இருக்குங்க. மற்ற எல்லா தீவிரவாதங்களையும் ஆயுதம் தூக்குவதையும் இஸ்லாம் எங்களுக்கு தடுத்திருக்கிறது. கடைசியா ஒண்ணு இருக்கிறது, ஒவ்வொரு தனி மனிதனுக்கு உள்ள தற்காப்பு. இப்ப நான் போய்கிட்டு இருக்கிறேன், ஒருத்தன் கட்டி எடுத்து என்னை குத்த வர்றான், நான் அவனை திருப்பி குத்தாட்டு என்னை குத்தி போடுவான். இப்ப நான் என்ன செய்யறது? போய்கிட்டு இருக்கும்போது உன்னை ஒருவன் வந்து அருவாள் எடுத்து வெட்ட வர்றான் என்று சொன்னால் கையை கட்டி நிற்பதா, தப்பிச்சு ஓட முடிஞ்சா ஓட ஒரு விஷயம். முடியல என்ன செய்யணும்? உங்ககிட்ட ஏதாவது இருந்தா திருப்பி அவனை போடு, இல்லன்னா அவன் ஆயுதத்தை பறிச்சு நீ போடு, தப்பு கிடையாது, தற்காப்பு. இது இஸ்லாத்துல மட்டுமா தப்பு இல்ல, இந்திய சட்டத்திலேயே தான் தப்பு இல்ல. இந்திய சட்டத்திலேயே ஒரு பெண்ணு கற்பழிக்க வந்தோட ஒரே அறுவாளத்துக்கு அருவாமனை எடுத்து வெட்டிவிட்டான், அவளை விடுதலை செஞ்சுட்டாங்க. கொலகாரியாவ ஆனால அவளை ஏன் தன்னை காத்துக் கொள்வதற்காக வேண்டி செய்தால் இந்தியாவிலையும் குற்றமில்லை, உலகத்திலையும் குற்றமில்லை, இஸ்லாத்திலையும் குற்றமில்லை, எங்கேயும் குற்றமில்லை. அந்த ஒன்றைத்தான் இஸ்லாம் சொல்கிறது, ஆயுதம் தூக்குற விஷயம். வேற என்ன தீவிரவாதம்? இதெல்லாம் வந்து மேற்கத்திய நாடுகள் இஸ்லாமிய வளர்ச்சியை தடுப்பதற்காக வேண்டி பொய்யாக புனைந்த செய்திகள். வேற